Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல ரொம்ப டேஸ்டி and எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். chicken fry. இது ரொம்ப சிம்பிளா, ஈஸியா, கிறிஸ்பியா எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் southernfoodtamilல subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துர்க்கேன். இல்ல 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கிறதுனால சிக்கன் நல்லா ஜூஸியா சாஃப்ட்டா வரும் உள்ள. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு. இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் சோள மாவு, ஒரு half லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு இந்த நம்ம சேர்த்திருக்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் இந்த சிக்கன்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது ஊற விடணும். அப்பதான் சிக்கன் நல்லா சாஃப்ட்டா வரும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். இதை இப்போ ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சிக்கன் துண்டுகளை ஒன்று உள்ள சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் எல்லா சிக்கன் பீசஸையும் உள்ள சேர்த்துட்டேன். இது ஒரு சைடும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா வெளியே மட்டும் கரிஞ்சிருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ சிக்கன் 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரை சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.